கரையடி ஆத்தா ஐயனார் அருள்வழி அதாவது நாகரன் தாய் கரையடி ஆத்தா ஐயனார் திருக்கோவில் மதுரை பசுமலைக்கு பக்கத்தில் தாண்டி திருப்பணத்துக்கு முன்னாடி குத்தியாறு கம்மாய்க்கு பக்கத்தில் ரயில்வே கரையோரமாக இருக்கக்கூடிய கரையடி ஆத்தா ஐயனாருடைய திருக்கோவில். இதே அன்னை நாகராணி தாய் நாகம்மா தொட்டிச்சி சிலக்காரி சிலங்காய் காவல் உரிமை கத்தாய் காஞ்சி அமைச்சி மேற்மனை தொட்டி முத்தில் ஆய்ந்தோடு அங்கே குழந்தை சித்தாய் முத்தாலம் மாரியன் இந்தியாஜி முட்டக்கோர்த்தனை விநாயகவா வேளவா ஈசா எம்பெருமனை சொக்கநாத கடவுள் எழுத்துக்கும் தேவாதி தேவர்களே அனைத்து தெய்வங்களும் வீற்று அல்வாழ்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதுதான் இருளப்பன் சேர்வை, சன்னியா சேர்வை, ஐயனார் சேர்வை, கருப்பையா சேர்வை. அது எப்படி வருது? இருளப்பன் சேர்வை, சன்னியா சேர்வை, ஆதரமலை சேர்வை, ஐயனார் சேர்வை. அவர்களுக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்கக்கூடிய கரையடி ஆத்தா ஐயனார், ஆதினமிளகி என்று சொல்லக்கூடிய ஆதினமிளகி ஐயனார் என்று சொல்லக்கூடிய ஆதினமிளகி ஐயனார் திருக்கோயில் நிலையூர் மதுரை 5 அற்புதமான ஒரு காட்சி. அற்புதமான ஒரு காட்சி. முருகனுடைய யூடியூப் சேனலுக்காக சாத்தி இருக்கிறது. இதுதான் அருமையா சுவாமி அம்மாயிலிருந்து தண்ணி அழகாக போகுது. செருப்போட ரெண்டா வலிக்கி விட்ருவேல, செருப்பு ரெண்டு கழட்டி வை. நல்லா இருக்கீங்களா? கரையடி ஆத்த வாக்கியமாக இருக்கிறா. சராசரி பெரிய கருப்பண சுவாமி சென்னையில் தெய்வங்களே நல்லா இருக்கீங்களா? ஐயா ராக்கம்மா இருளாயி அப்படின்னு எல்லாரும் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு கோடான ஓடி நன்றிகளே கடவுள்களே. நிலையூர் அருள்மிகு ஸ்ரீ ஆதினமிளகி ஐயனார் ஸ்ரீ பெரிய கருப்பண சுவாமி திருக்கோயில் 2024ஆம் ஆண்டு முக்கிய நாட்கள் விவரம். அபிஷேக பொருட்களும் பயனும். தெய்வங்களே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சப்த கன்னிமார்களே, கன்னிமார் தாய் அனைவரும் நல்லா இருக்கீங்கள? உங்களுக்கு கோடான ஓடி நன்றி. கரையடி ஆத்தோ ஐயனாருக்கா விநாயகா எல்லா பேரும் கூட்டு குழுமமாக வந்திருக்கீங்க. ஆஹா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. பஞ்சபூதங்களே, பூதகணங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. கரையடி ஆத்தோ ஐயனாருக்கா இதே கரையடி ஆத்தா ஐயனார் ஐயா மராமத்து வேலை பார்த்துருக்காங்க. அதில் கோபுரத்தில் மஞ்சனத்தி இலையெல்லாம் முளைச்சிருக்கு. அது கட்டடத்தை கோபுரத்தை பாதிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் மராமத்து வேலையெல்லாம் பார்க்கணும். அப்பப்போ ஆதி காலத்தில் இருந்து இருக்காங்க எல்லோரும். ஒவ்வொருத்தரும் நிதி கொடுத்தவங்க.